வாமா வா. என்னைக்காவது ஒரு நாளாவது சீக்கிரமா எழுந்து வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்கியா? எப்பயுமே லாஸ்ட்ல வந்து அரை மணி நேரத்துல சீக்கிரமா சமைக்கிற. ஏதோ ஒன்று சமைச்சு போட்டுட்டு என்னை நிரப்பி விட்டு அனுப்பிடுற. என்ன பண்ணுறது டிஃபன் பாக்ஸ், நீ ஈஸியாக சொல்லிட்ட. நானும் ஒரு நாளும் தூங்கும்போதும் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு நினச்சி தான் தூங்குறேன். ஆனால் காலையில் ஆக தான் நல்லா தூக்கம் வருது, முழிப்பே வர மாட்டேங்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு நேரமே போயிடுது. சரி அதெல்லாம் விடு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நீ கேட்கறத பார்த்தாலே பயமா இருக்கே, என்ன கேட்க போற? சரி, வேற ஒன்றும் இல்லை, என்ன சமைக்கட்டும்? எப்பயுமே நான் தானே சமைச்சு ஒன்று ரொப்பி விடுறேன். ஒரு நாள் நீயே சொல்ல, ஏதாவது ஒரு சஜஷன் என்ன சமைக்கலாம் அப்படின்னு. அடி பாவி, நீ இன்னும் என்ன சமையன்றதே டிசைட் பண்ணலையா? நீ இதுக்கு மேல எப்போ டிசைட் பண்ணி எப்போ சமைச்சு எப்போ என்ன ஃபில் பண்ணி நீ அனுப்ப போற? எப்படியும் உன் புருஷன்கிட்ட இன்னைக்கு நீ திட்டு வாங்க போற, அது மட்டும் கன்ஃபார்ம். அதெல்லாம் வீடு பார்த்துக்கலாம். ஈஸியாக செய்கிற ரெசிபி தயிர் சாதம் தான். தயிர் சாதமே பேக் பண்ணிட்டுமா? அடியே, 2 நாளுக்கு முன்னாடி தான் தயிர் சாதம் பேக் பண்ணேன், மறுபடியும் தயிர் சாதமே பேக் பண்றேன்னு சொல்றேன். என்னதான் அந்த மனுஷன் வாயை மூட்டு சாப்பிட்டாலே என்ன, தினமுமா தயிர் சாதம் ரெடி பண்ணுவேன்? உனக்குன்னு ஒரு மனசாட்சி இல்லையா? ஆமாம்ல, 2 நாளுக்கு முன்னாடி தான் தயிர் சாதம் செஞ்சேன். ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் போய் சீக்கிரமாக சமைக்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணணும். ஆமா, நான் ஹாட் பாக்ஸ் தானே, ஒரு நாள் அது எனக்கு சுட சுட பேக் பண்ணிருக்கியா? எப்பயுமே ஆற வச்சு பேக் பண்றியே, எனக்குன்னு இருக்கிற ஒரு மரியாதைக்கு எடுத்துடுவ போல இருக்கே நீ. நான் உன்னை வாங்கியே 5 வருஷம் ஆகுது டிஃபன் பாக்ஸ். நீ வாங்கும்போது நல்லா சூடாக இருந்த, ஆனால் இப்போ கொஞ்சம் கூட சூடு பிடிக்கவே மாட்டேங்கிறேன். அதனால தான் நான் உன்னை ஆற வச்சு பேக் பண்ணிடுறேன். ஆடிப்பட்டி வடக்கு பத்திக்குச்சான், திரும்ப பார்த்தா உசுல பட்டி திக்குன்னு பத்திக்குச்சான். அந்த மாதிரி தான் இருக்கு நீ சொல்றது. நான் தான் இந்த ஹாட் பாக்ஸ்னு உனக்கு தெரியும்ல, நல்லா கழுவி வெயில காய வச்சா உள்ள இருக்க தர்மாக்கோல்லாம் வெளியே வந்து சூடே பொறுக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன் புருஷிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் அலசி வைக்க சொல்லி என்ன அப்படியே எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறாரு. நீயும் அதை ராத்திரி கழுவாம அப்படியே காலையில வரைக்கும் வச்சுட்டு இருக்க. திறந்தா என்ன மாதிரி கப் அடிக்க தெரியுமா? திறக்கிற உன்னாலே பொறுக்க முடியலையே, அதே இருக்கிற என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? நீ இதுக்கே இப்படி சொல்கிறியே, நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதெல்லாம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பேக்லேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுக்கவே மறந்துடுவேன். அது அப்படியே இருக்கும். மண்டே மார்னிங் தான் அது ஞாபகத்துக்கு வரும், பேக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அம்மா கிட்டலாம் எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஆமா, உன்னை அடிக்காம கொஞ்சுவாங்க. டிஃபன் பாக்ஸ் கழுவுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியும், உனக்கு என்ன தெரியும்? சரி சரி, சீக்கிரமாவே சமைச்சிட்டு போலையே. நாளைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்றத இன்னைக்கு டிசைட் பண்ணி வச்சுக்கோ. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு வாயில்லாததே சந்தோஷம்தான். ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட பேசினதே என்ன சமைக்கிட்டோன்னு நீ என் உயிரை வாங்க ஆரம்பிச்சிட்ட. இதுவே நான் டெய்லி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா, உன் புருஷன் உயிரை வாங்குற மாதிரி காலையில என்ன சமைக்கிட்டோம், மதியானம் என்ன சமைக்கிட்டோம், ராத்திரி என்ன சமைக்கிட்டோம் அப்படின்னு நீ என் உயிரை வாங்குவ போல. அதை நினைக்கும் பொழுது நான் இப்படி இருக்கிறதே சந்தோஷமா இருக்கு எனக்கு. வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.